அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேல் மற்றும் லெபனான்ல இருந்து நமக்கு வருகிற செய்திகள் அப்படியே பயங்கர அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் வியப்பளிக்கும் விதமாகவும் இருக்குது நண்பர்களே. ஹெஸ்புல்லாவுடைய தலைவர் நஸ்ரல்லா 60 அடி ஆழமான ஒரு பயங்கரமான பங்கருக்குள்ள ஒளிஞ்சிருந்தார் அப்படின்னும், அதை குறிவைத்து அந்த 60 அடி ஆழத்தில் இருந்த அந்த ஆன்டி மிசைல் பங்கரை எப்படி இஸ்ரேல் வெடித்து சிதறடிக்க வச்சது, நஸ்ரல்லாவை எப்படி கொன்னுச்சு அப்படிங்கிற இன்னர் டீடைல்ஸ் இப்பொழுது நமக்கு கிடைச்சிருக்கு நண்பர்களே. அதை கேட்க பயங்கர ஆச்சரியமாக அதிர்ச்சியாகவும் இருக்குது நமக்கு. அதோட நஸ்ரல்லா மட்டுமல்ல, ஹெஸ்புல்லாவுடைய 7 கமாண்டர்களை, தளபதிகளை இஸ்ரேல் இந்த வான்வழி தாக்குதல்ல கொண்டிருக்கிறாங்க. இதை பற்றிய முழு தகவல்கள் இப்பொழுது நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த நஸ்ரல்லா எங்க போறாரு வர்றாருன்னு இஸ்ரேலுக்கு எப்படி செய்தி கிடைச்சது, அதை எப்படி டார்கெட் பண்ணாங்க, 60 அடி ஆழத்தில் இருந்த அந்த பங்கர் பற்றிய தகவல்கள் எப்படி கிடைச்சது, அதை வெடிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு வெடிபொருள் தேவைன்னு எப்படி இஸ்ரேல் கால்குலேட் பண்ணுச்சு, இது எல்லாமே நம்ம கேட்டோம்னா அப்படியே இந்த சினிமாவில் மிஷன் இம்பாசிபிள்ல வர்ற மாதிரி இருக்குது நண்பர்களே. அதை பற்றி தான் இன்னைக்கு விலாவாரியாக பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, உங்கள நிறைய பேர் நம்முடைய சேனலை ரெகுலராக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வருது. நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா தான் நாம் போடுகிற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். அப்போ தான் யூடியூப் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் காட்டுவான். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அதுக்கு பக்கத்திலே ஒரு சின்ன பெல் ஐக்கான் இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆப்ஷன் வரும். அதில் ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் சுட சுட உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். நண்பர்களே, ஹெஸ்புல்லா அமைப்பு அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான இஸ்லாமிய அடிப்படை தீவிரவாத இயக்கம். அந்த இயக்கம் ஏதோ நேற்று பெய்த மழையில் முளைச்ச காலம்லாம் கிடையாது நண்பர்களே. இது பல தசாப்தங்களாக வேரூன்றி வளர்ந்து ஒரு நாட்டையே பிடிச்சு தன்வசம் வச்சிருக்கிற ஒரு தீவிரவாத இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்துடைய தலைவர் தான் இந்த நஸ்ரல்லா அப்படிங்கிறவர். அந்த நஸ்ரல்லா வெளியிலேயே வர்றதில்லையா. எவ்வளவு நாளா தெரியுமா? அவர் கடைசியாக வெளியில வந்த ஒரு பொது நிகழ்வு எப்ப நடந்திருக்குது அப்படின்னா 2008ஆம் ஆண்டு நடந்திருக்குது. அதற்கு பிறகு மனுஷன் வெளியிலேயே தலை காட்டுறதில்ல. அவ்வளவு ரகசியமாக இவர் பதுங்கி பதுங்கி இருந்திருக்கிறாரு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அதற்கு காரணம் இஸ்ரேல் வெளியில வந்தா இஸ்ரேல் தன்னை போட்டு தள்ளிரும் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக புரிஞ்சு வச்சிருந்தாரு, அவர் தெளிவாக இருந்தாரு. அதனால தான் அவர் பயங்கர பாதுகாப்பான இதற்குனே பிரத்யேகமாக கட்டப்பட்ட ஒரு பங்கர்ல தான் குடியிருந்திருக்கிறாரு. பெய்ரூட்டுடைய மைய பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் பிளாக். அந்த அபார்ட்மெண்ட் பிளாக்குக்கு அடியில நல்லா கேட்டுக்கோங்க, மேலே குடியிருக்கிறது சாதாரண மக்கள். அந்த அபார்ட்மெண்ட் பிளாக்ல நூற்றுக்கணக்கானோர் குடியிருக்கிறாங்க. அந்த அபார்ட்மெண்ட் பிளாக்குக்கு அடியில, அதுவும் 60 அடி ஆழத்துல ஒரு மிகப்பெரிய பங்கர் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த பங்கரை எப்படி உருவாக்கி இருக்கிறாங்கன்னா, மேல இருந்து ஒரு பாம்பு போட்டா கூட, ஒரு மிசைல் தாக்குனா கூட அந்த பங்கருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதவாறு அந்த பங்கரை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பங்கருக்குள்ளதான் இந்த நஸ்ரல்லா, ஹெஸ்புல்லாவுடைய சுப்ரீம் கமாண்டர் நஸ்ரல்லா உள்ள ஒளிஞ்சிருந்திருக்கிறாரு. அன்றைக்கு நஸ்ரல்லா வேறொரு இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு ஒரு மீட்டிங் நிமித்தமாக வந்திருக்கிறாரு. தன்னுடைய கமாண்டர்கள் பலரையும் அழைத்து அன்றைக்கு ஒரு அவசரமான ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு செய்திருந்தாரு. அந்த மீட்டிங் நடக்க போகுது அப்படின்ற தேதி, நேரம், இடம் எல்லாவற்றையுமே துல்லியமாக இஸ்ரேலுக்கு வழங்கி இருக்கிறாரு ஒரு ஈரானுடைய ஸ்பை. ஈரானுக்குள்ள இஸ்ரேல் நுழைச்சிருந்த ஒரு ஸ்பை, ஒரு உளவாளி தான் இந்த தகவல்களை இஸ்ரேலுக்கு பகிர்ந்தளித்து இருக்கிறாரு. இஸ்ரேலும் இந்த இடத்துக்கு மட்டுமல்ல, இது போல ஒரு 3-4 இடங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த 3-4 இடங்களுக்குள்ளாக ஒரு இடத்துல தான் எப்போதுமே இந்த ஹெஸ்புல்லா தலைவரான நஸ்ரா இருப்பாரு. அவர் வாழ்றதெல்லாம் நிரந்தரமா ஒரு இடம் கிடையாது. இந்த 4-5 பங்கருக்குள்ள ஏதோ ஒரு பங்கர்ல மாறி மாறி இருப்பாராம். அப்படித்தான் இந்த பங்கர்ல இந்த பாம்பு வச்சு வெடிச்சு கொண்டாங்க இல்லையா, அந்த பங்கருக்கு அன்றைய தினம் ஒரு மீட்டிங் நடக்க போகுது அப்படிங்கிற செய்தி இஸ்ரேலுக்கு எட்டி இருக்குது இந்த ஈரான் ஸ்பை மூலமாக. அது மட்டுமல்ல,
அந்த மீட்டிங்க்கு இவர் கண்டிப்பாக வர்றாரு. இவருடைய தலைமையில் தான், நஸ்ரல்லாவுடைய தலைமையில் தான் இந்த மீட்டிங் நடக்க போகுது. அதில் மேலும் சில கமாண்டர்கள் வருவாங்க, வந்து கலந்து கொள்வாங்க அப்படின்னு அந்த ஈரான்ல இருந்த இஸ்ரேல் உளவாளி இஸ்ரேலுக்கு தகவல் கொடுக்கிறாரு. உடனடியாக இஸ்ரேல் இந்த தாக்குதலுக்கு தயாராகுது. அவங்க எதிர்பார்த்தது போலவே ஹெஸ்புல்லாவுடைய தலைவரான நஸ்ரல்லா வர்றாரு. வந்த உடனே பங்குக்கு போயிடுறாரு. அந்த பங்கரோ 60 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கான்கிரீட் பங்கர். நிலப்பரப்புக்கு மேலே வேணா நீங்க ராக்கெட்டு மிசைல் எல்லாம் வச்சோம்னா வெடிக்குது. அது மேலே விழுகும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஆழத்துக்கு அது வெடிக்க முடியும், அவ்வளோதான். கிடைச்சா 60 அடி ஆழத்தில் அதுக்குள்ள அமைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய ஒரு கான்கிரீட் பங்கரை எப்படி வெடிக்க வைக்கிறதுங்கிறதான் முதல்ல இஸ்ரேலுக்கு இருந்த சேலஞ்சே. அதற்காக இஸ்ரேல் பிரத்யேகமாக ஒரு குண்டொன்னை உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட 800 கிலோ எடை கொண்ட வெடிபொருட்களை வைத்து ஒரு பிரத்யேகமான ஒரு குண்டொன்னை தயாரிக்குது இஸ்ரேல். அந்த குண்டு மட்டுமல்ல, இதே போல 100க்கும் மேற்பட்ட கிலோ வெடிபொருட்களை தாங்கிய பல குண்டுகளை இஸ்ரேல் ரெடி பண்ணியும் வச்சிருந்திருக்குது. இவர் உறுதியாக இந்த இடத்துக்குள்ள வந்துட்டாரு, மீட்டிங் தொடங்கிருச்சு அப்படின்னு தகவல் கிடைச்ச உடனேயே இஸ்ரேல் வான்வழி தாக்குதலுக்கு உத்தரவிடுது. அதுல இஸ்ரேலுடைய ஐடிஎஃப்க்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான உத்தரவை சரியாக இந்த அபார்ட்மெண்ட் பிளாக் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல நீங்க வந்து சரமாரியாக பல குண்டுகளை போட வேணும் அப்படிங்கிறதான். ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு மிசைலையோ 1-2 குண்டுகளையோ போட்டாலாம் வந்து இந்த பங்கரை டச்சு கூட பண்ண முடியாதான், தொடக்கூட முடியாது. அதனால் இஸ்ரேல் வந்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை டெக்னிக்கலாக எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க, மிகப்பெரிய திட்டத்தை உருவாக்கி இருக்குது. அதன்படி இஸ்ரேலுடைய விமானங்கள் பல குண்டுகளை, பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய ஹை பவர் குண்டுகளை தூக்கிக்கிட்டு நேராக போகிறாங்க அந்த அப்பார்ட்மெண்ட் பிளாக்கை நோக்கி. அந்த இடத்துக்கு போன உடனே இந்த 100 கிலோ 150 கிலோ எடை கொண்ட இந்த பாம்கள் இருக்குது இல்லையா, அதை வந்து முதல்ல வீசுகிறாங்க. சரியாக அதே இடத்துல முதல்ல ஒரு குண்டு வெடிக்குது, அப்புறம் ஒரு குண்டு வெடிக்குது, அப்புறம் ஒரு குண்டு வெடிக்குது. இப்படி பல குண்டுகள் ஒரே இடத்துல ஒன்றன் பின் ஒன்றாக வெடிக்க வைக்கிறாங்க இஸ்ரேலு. அதற்கு பிறகு கடைசியாக அவங்க பிரத்யேகமாக தயாரித்த இந்த 800 கிலோ குண்டு இருக்குது இல்லையா, அதை போடுறாங்க. அந்த குண்டு போய் விழுந்த உடனேயே அந்த 60 அடி ஆழத்தில் இருந்த பங்கரை வெடித்து சிதறிடுது நண்பர்களே. அதுக்குள்ள இருந்த அனைவரும் துண்டு துண்டாக வெடிக்கப்படுறாங்க. இதுதான் நடந்திருக்குது. இந்த 800 கிலோ குண்டு, அந்த ஃபைனல் குண்டு அவங்க போடுறதுக்கு முன்பே ஏற்கனவே நிறைய குண்டுகளை போட்டாங்க இல்லையா, அந்த குண்டுகள்லாம் என்ன பண்ணுது, ஒரு குண்டு உழுது கொஞ்சம் குழியாது, இன்னொன்று உழுகுது, இன்னொன்று இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாக குண்டுகள் வெடித்து கொண்டே இருந்ததாக சொல்லப்படுது. அதனால் கடைசியாக அவங்க போட்ட குண்டு மிகவும் தெளிவாக துல்லியமாக அவங்க போட்ட அந்த குண்டு தான் நஸ்ரல்லா மற்றும் அவருடைய கமாண்டர்களுடைய உயிரை காவு வாங்கி இருக்குது. இதில் அந்த பங்கருக்குள்ளே இருந்தவங்க அத்தனை பேரும் அப்படியே உடல் சிதறி அந்த இடத்துலையே இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்குது. அந்த 800 கிலோ குண்டை போட்டாங்க இல்லையா, அதுக்கு அப்புறமும் இஸ்ரேல் நிறுத்தவில்லை. அதுக்கு பிறகும் ஒருவேளை நஸ்ரல்லா தப்பிச்சிருந்தா என்ன பண்ணுறதுன்னு அதற்கு பிறகும் சரமாரியாக அதே இடத்துல பல குண்டுகளை வீசியதாக சொல்லப்படுது. ஹெஸ்புல்லாவுடைய தலைவர் நஸ்ரல்லா வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலத்துக்கும் மேலாக ஹெஸ்புல்லாவுடைய முக்கியமான தலைமை பொறுப்பில் இருந்திருக்கிறாரு. அவரை கொன்னதோடு இல்லாமல் அந்த அமைப்பையே ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறதான் இஸ்ரேலுடைய குறிக்கோளே. அதனால் ஏற்கனவே மீட்டிங்கில் சில தளபதிகள் இருந்தாங்களே, அதில் 3-4 பேர் தளபதிகள் அவங்கெல்லாம் வந்து இறந்துட்டாங்க. அதோடு இல்லாமல் இஸ்ரேல் வந்து தனக்கு கிடைத்த தகவலின்படி வேறு தளபதிகள்லாம் எங்கெங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாம் குறித்து இங்கே ஹெஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா மீது தாக்குதல் நடத்திய அதே சமயத்தில் லெபனானுடைய அந்த பெய்ரூட் நகரத்துடைய பிற பகுதிகளிலையும் பல இடங்களில் தாக்குதலை நடத்தி இருக்குது இஸ்ரேல். அந்த வான்வழி தாக்குதல்களில் கிட்டத்தட்ட 7 கமாண்டர்கள், ஹெஸ்புல்லாவுடைய 7 பகுதி கமாண்டர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு எட்டுது நண்பர்களே. இதனால் ஹெஸ்புல்லா அமைப்பே இப்பொழுது தலைமையே இல்லாமல் ஆட்டம் கண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகுது. இந்த தாக்குதலில் இஸ்ரேலுக்கு இன்னொரு
சைடு பம்பரும் அடிச்சிருக்கு நண்பர்களே. அது என்னன்னா, காசா ஸ்ட்ரிப்பை கண்ட்ரோலில் வச்சிருக்கிற ஹமாஸ் இருக்குது இல்லையா, அந்த ஹமாஸுடைய ஒரு மிக முக்கியமான தலைவரான ஃபத்தே ஷரீஃப் அபு எல் அமீர் அப்படிங்கிற ஒரு ஹமாஸ் தலைவரும் லெபனான் மீது நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியும் இப்பொழுது எட்டி இருக்குது நமக்கு. காசா ஸ்ட்ரிப்போடைய ஹமாஸோட தலைவருக்கு லெபனான்ல என்னங்க சார் வேலைன்னு தானே கேட்குறீங்க. இவங்க எல்லாருமே கூட்டு களவாணிங்க நண்பர்களே. காசா ஸ்ட்ரிப்ல ஹமாஸ் எத்தனை பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்குது, அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வையே நாசப்படுத்தி இருக்குது இல்லையா. அந்த அமைப்புடைய தலைவர்கள் எல்லாம் எங்கே அப்படின்னா லெபனானு, கத்தாரு அப்படின்னு வெளிநாடுகளில் போய் அங்கே ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒரு பயங்கரமான லைஃப் ஸ்டைல்லாம் வாழ்கிறாங்க. ஒரு சில ஹமாஸ் தலைவர்கள்லாம் 5 ஸ்டார் லைஃப் ஸ்டைல் வாழ்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அத்தனை வசதி வாய்ப்புகளோட ஒரு மிகப்பெரிய உலக பணக்காரங்க ரேஞ்சில் அவங்கெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு காரணம் உலகத்துடைய இஸ்லாமிய நாடுகள் பாலஸ்தீனர்களுக்கு நாங்கள் வாரி வழங்குகிறோம், அவங்களுடைய சுதந்திரத்துக்காக வாரி வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிற பணத்தை ஹமாஸ் ஆட்டையை போட்டு அதனுடைய தலைவர்கள்லாம் சொகுசான பயங்கரமான 5 ஸ்டார் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது லெபனான் ஸ்ட்ரைக்கில் இறந்தார்ல இந்த ஃபத்தே, அவர் லெபனான்ல ஒரு பகுதியில் வாழ்ந்து வந்திருக்கிறாரு. அது ஒரு பாலஸ்தீனியன் ரெஃப்யூஜி கேம்ப் அப்படின்னு ஹமாஸ் சொல்லுது. ஆனால் நமக்கு கிடைக்கிற தகவல்கள் வேறு விதமாகவும் இருக்குது நண்பர்களே. இந்த ஃபத்தே ஷரீஃப் அன்று நடந்த வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார் இல்லையா, அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவி குழந்தைகளும் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற கவலைக்குரிய செய்தியும் நமக்கு எட்டியிருக்குது நண்பர்களே. என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது, பொதுமக்களின் மீது தாக்குதல் நடத்தப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாக இருக்குது இஸ்ரேலுக்கு. ஆனால் போர் என்று வந்துவிட்டால் நத்திங் இஸ் ஃபேர் இன் வார் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி போர்னு வந்துருச்சுன்னா எதையும் செய்யலாம், எப்படி வேணால் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை உலகத்தில் இருக்கிறதும் நமக்கு தெரியும். எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இஸ்ரேலுடைய இந்த போர் எண்டு ஸ்டேஜை நோக்கி போய்கொண்டிருக்குது, ஒரு முடிவுரையை நோக்கி போய்கொண்டிருக்குது அப்படின்னு தான் நாம் கருதுகிறோம். ஆனால் இந்த போருக்கு ஒரு முடிவுரையை எழுத நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஈரான் சொல்லிகிட்டு இருக்குது. அதே சமயத்தில் இஸ்ரேல் ரொம்ப பிளான் பண்ணி டாக்டிக்கலாக காய் நகர்த்துது. இப்பொழுது ஹெஸ்புல்லா தலைமை இல்லாமல் பண்ணிருச்சு இல்லையா, அந்த தாக்குதல்கள்லாம் முடிஞ்ச கையோட சூட்டோடு சூடாக அடுத்ததாக இஸ்ரேலுடைய இன்னொரு அண்டை நாடான யெமெனில் இருக்கிற ஹவுத்தி தீவிரவாதிகள் மீது தன்னுடைய கவனத்தை திருப்பி இருக்குது இஸ்ரேலு. இனி ஹவுத்தி தீவிரவாதிகளுக்கு சனி பிடிச்சிருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, தீவிரவாதத்துக்கு என்றைக்குமே நாம் ஆதரவளிக்க கூடாது, ஆதரவளிக்க முடியாது அப்படிங்கிற நம்முடைய நிலைப்பாட்டை மீண்டும் மீண்டும் இந்தியா உலகுக்கு சொல்லிக்கொண்டே தான் வருது. ஆனால் இதே இந்தியாவில் வாழ்கிற காஷ்மீர் தலைவர்கள் எல்லாம், அது மெஹபூபா முஃப்தியாக இருக்கட்டும், அல்லது ஒமார் அப்துல்லாவாக இருக்கட்டும், அல்லது அவருடைய தந்தையார் அப்துல்லாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அங்கே லெபனானில் நடந்த தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்கே இவங்கெல்லாம் துக்கம் அனுசரிக்கிறதாக செய்திகள் வெளிவந்திருக்குது. இந்த மாபெரும் தலைவர்களை தங்களையே அழைச்சிக்கிற இந்த காஷ்மீர் தலைவர்கள் என்றைக்காவது காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்திருக்கிற இந்தியர்களுக்காக இவர்கள் ஒரு நாள் 1 மணி நேரம் துக்கம் அனுசரிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாம் எழுப்புகிற மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.